ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவே உன் கனவில் வந்து உன் வாழ்க்கையில் இனிமே நீ என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு பல புரிதல்களை உனக்குள்ள உண்டாக்க போகிறேன். நீ பெண்ணி கூட பார்க்க முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமே ஒவ்வொன்றா நடக்க போகுது. இத்தனை நாட்களாக போராடிக்கொண்டே நிம்மதியிலிருந்து தவித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷங்களும் தானாகவே வந்து சேரும் என் செல்லமே. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரியாக சிந்திச்சு முறையாக செய்யப்பாரு. ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் கூட உன் எதிர்காலத்தில் பல மாறுதல்களை உண்டாக்கி விடுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ விரும்பாத துன்பமும் பிரச்சனைகளும் உன்னை தேடி தேடி வரும்போது நீ விரும்பிய இன்பமும் மகிழ்ச்சியும் உனக்கு வந்து சேராமலா போயிட போகுது. நல்லதே நன, உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது ஓ சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எந்த காலத்துலேயும் உன்னை பெற்றவங்க ஏன் தான் உன்னை பெற்றவங்கன்னு யோசிக்கவும் கூடாது. அதே நேரத்தில் வயசான காலத்தில் நம்மளை இந்த பிள்ளை பார்த்துக்குவாங்களோ என்னவோன்னு ஒரு ஆபத்தான எண்ணமும் அவர்கள் எண்ணத்திற்குள் வரவே கூடாது. அந்த அளவிற்கு உன்னுடைய செயல்களும் நடத்தையும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. இதுதான் ஒவ்வொரு பிள்ளையின் லட்சியமாக இருக்கணுங்கிறது இந்த சாயப்பாவின் ஆசை. உன்னுடைய பெத்தவங்களுக்கு நீ செய்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நீ இந்த சாயப்பாவுக்கு செய்வதை போன்ற நன்மைகளை உனக்கு தரும். உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பெத்தவங்களாக இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி, ஒருபோதுமே உன்னை நேசிப்பவர்களின் மனசை நோகடிக்காமல் பேசி பழகு. அப்படி நீ ஏதாவது தவறு செஞ்சு அவங்க வைத்தறிச்சல் பட்டாலோ அல்லது மனக்கவலைப்பட்டாலோ அந்த பாவமே உனக்கு தண்டனையை கொடுத்து விடுமென் செல்லமே. எப்போது எதை செய்தாலும் இது சரியா வருமா, தவறாகுமா, முறையாகுமான்னு யோசித்து செய்ய பழகு. ஏன்னா ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அதற்கான இறுதி முடிவாக தண்டனை கிடைத்தே தீரும். பாவக்கணக்கில் அது சேர்ந்தே தீரும் என்பதை ஒருபோதும் மறக்காத. பல பேருக்கு பல சமயங்களில் நீ கோவப்பட்டு பேசிடுற, சில பேர்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, ஒரு சிலர் நமக்கு தேவைப்படுவாங்கன்னு நீ விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உன்னால் செய்ய முடியாத விஷயம் ஏதாவது ஒன்று வரும்போது என்னால் முடியாதுன்னு நீ மறுத்து பார்த்தீனா அந்த நொடியே அவர்கள் உன்னை கெட்டவராக முத்திரை குத்தி அவர்கள் மனசில் இருந்த அத்தனை வன்மத்தையும் உன் மீது திட்டி தீர்த்து விடுவார்கள் என் செல்லமே. எப்போது யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உன்னால் முடிஞ்ச விஷயங்களை சரி முடியும்னு செஞ்சு கொடு. முடியாத விஷயங்களை முடியாதுன்னு மறுக்க பழகு என் செல்லமே. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் நடந்து போகிறதுக்கும் நீ கற்றுக்கணும். சிறகுகளை இழந்தாலும் நீ வருத்தப்படாத அளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீ ஒருபோதும் சிறகுகளை இழக்கும்படி சூழ்நிலையை நான் உண்டாக்க மாட்டேன். நீ எந்த விஷயத்தை அடைய ஆசைப்பட்டாலும் அதன் மூலமாக வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஓ மனசையும் பக்குவப்படுத்தி வச்சுக்கோ. கோபமும் சோகமும் கவலைகளையும் வெறுப்பையும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் விலக்கி வச்சுட்டு என்னை பார்த்து ஒரு முறை புன்னகை செய். உன்னுடைய மனக்கவலைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பதற்காக தானே உன் கனவில் வரப்போகிறேன். வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் என்ன செய்ய போகிறோம்னு ஒன்றுமே புரியாது, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது. அந்த நேரங்களில் உன் சாயப்பா என்னை நம்பி உன் பயணத்தை தொடங்கு. உன்னுடைய எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நானே உனக்கு துணையா நின்று உன் கனவுகளையெல்லாம் நினைவாக்கி காட்டுவேன். ஒரு சிலர் பொய் பேசுறது தவறுங்கிறதே மறந்து போயிட்டு எதுக்கெடுத்தாலும் பொய்யா பேசி வாழ்க்கையவே பொய்யா போகிற நிலைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கலியுக காலத்தில் உண்மை பேசும் மனிதர்களும் குறைவு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகளும் குறைவு. ஆனால் பொய் பேசுகிற மனிதர்கள் நிறைய ஆகிட்டாங்க. அவர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்குது. என் அன்பு செல்லமே, பொய்கள் எவ்வளவு மட்டமானதுன்னு வலி நிறைஞ்சதுன்னு நீ பார்க்க தான் போகிற. யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும் நீ நினச்சினா யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக பேசாமல் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திக்கொள்ளேன் செல்லமே. நிச்சயம் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்.